கிளினிக்கல் தெர்மோமீட்டரை பொறுத்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று அதுதான் பார்க்க போகிறோம். இந்த தெர்மோமீட்டர் அப்படிங்கிறது நம்மளோட ஹோம்ஸில், கிளினிக்கில், ஹாஸ்பிட்டல்ஸ்லலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான மெடிக்கல் கேருக்காக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமனுடைய பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கக்கூடிய தெர்மோமீட்டர் கிளினிக்கல் தெர்மோமீட்டர். இந்த தெர்மோமீட்டர்ஸ் பொறுத்த அளவுக்கு இதை கொடுத்துருக்காங்க பார்த்தியா. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரீடிங்ஸ் அப்பியரன்ஸுங்கிறது உனக்கு இருக்கும். பொதுவாக ஒரு ஹியூமனோட பாடி டெம்பரேச்சர் மினிமம் எவ்வளோ இருக்கணும், ஒரு மனுஷன் உசுரோடு இருக்கான், அவன் நல்லா இருக்கானா அப்படின்னா அவனோட பாடி டெம்பரேச்சருங்கிறது 35 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கணும். நாம் டிகிரி செல்சியஸில் சொல்கிற கேல்குலேஷனை அப்படியே நாம் கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் பார்க்க முடியாது. ஏன்னா கிளினிக்கல் தெர்மோமீட்டர் அப்படிங்கிறது ஃபாரன்ஹீட், டிகிரி ஃபாரன்ஹீட்டில் நமக்கு ரீடிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒன்று, சரியா? அதனால் என்ன பண்ணிக்கிறோம், ஸோ காமனாக கிளினிக்கல் தெர்மோமீட்டர் இண்டிகேட் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் மினிமம் ஒரு ஹியூமனோட பாடியில் இருக்க வேண்டியது 35 டிகிரி செல்சியஸ் ஆர் 94 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 42 டிகிரி செல்சியஸ் அல்லது 108 டிகிரி ஃபாரன்ஹீட்டுன்னு சொல்லுவோம். காமனாக ரொம்ப லீஸ்ட் அமௌண்ட்டான டிகிரி செல்சியஸையும் அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான ஃபாரன்ஹீட்டையும் மெஷர் பண்ணுற மாதிரி ஃபாரன்ஹீட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அண்டு தென் டிகிரி செல்சியஸ் மெஷர் பண்ணுற மாதிரி 2 டைப்லையும் கிளினிக்கல் இருக்குது, நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 35 கூட இருக்காது, 37 டிகிரியாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இங்கே கொடுத்துருக்கிறது மினிமம் இந்த தெர்மோமீட்டர் இண்டிகேட் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா 35 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை 94 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. மேக்ஸிமம் 42 டிகிரி செல்சியஸ்லேருந்து 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் காட்டும். இது கிளினிக்கல் தெர்மோமீட்டரோட ஜென்ரலாக இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி கிளினிக்கல் தெர்மோமீட்டரை பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி யூஸ் பண்ணோம்னா, அந்த தெர்மோமீட்டரில் நம்ம காமனாக ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆன்டிசெப்டிக் சொல்யூஷனை எடுத்து பிஃபோர் அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் சரி, வாயில் வச்சு பார்க்குறோன்னா வாயில் வச்சு பார்க்குறதுக்கு முன்னாடியும் அதை ஆன்டிசெப்டிக் போட்டு வாஷ் பண்ணி வாயில் வைக்கணும். வாயில் வச்சு ரீடிங் பார்த்ததுக்கு அப்புறமும் திரும்ப ஆன்டிசெப்டிக் போட்டு வாஷ் பண்ணி வெளியில் எடுத்துடணும், சரியா? அது ஒன்று. அதே மாதிரி ஜர்க் த தெர்மோமீட்டர் ஃபியூ டைம்ஸ் டு பிரிங் த லெவல் ஆஃப் மெர்க்குரி டவுன். அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு தெரியும், ஒரு கிங்க், ஒரு பெண்டு ஒன்று தெரியுது இல்லை இந்த பாயிண்டில். அதனால் இங்கேருந்து டெம்பரேச்சரில் ரைஸ் ஆகி மேலே ஃப்ளோ ஆன மெர்க்குரி கீழே கம் டவுன்னு ஆகாது, இந்த 0 பாயிண்ட் கீழே நார்மல் பிளேஸ்க்கு வராது. அதனால் உதறணும். டாக்டர் பார்த்தீங்கன்னா முன்னாடி உதறுவார் மெர்க்குரியை ரீடிங் பார்த்ததுக்கப்புறம் திரும்ப 0 லெவல் கொண்டு வர. ஸோ அது செய்ய வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மெர்க்குரியோட லெவல் என்ன, 35 டிகிரி செல்சியஸ் இல்லை 94 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிடணும். அதே மாதிரி தெர்மோமீட்டர் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த பல்புன்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட் இருக்குல்ல, மெர்க்குரி அப்பியரன்ஸு, இந்த பார்ட்டை என்ன பண்ணக்கூடாது, ரீடிங் நம்ம ஒருத்தவங்களுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம 2 விரலால் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறத்துக்கு அவங்க வாயில் வைக்கக்கூடாது. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி டெம்பரேச்சர் அதில் போய் அதோட வேல்யூவை ரைஸ் பண்ணி விட்டுருக்கோம். அதனால் அதோட பல்ப் லொக்கேஷன், மெர்க்குரி இருக்கிற பாயிண்ட்டை நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுக்கக்கூடாது. அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதே மாதிரி மெர்க்குரியோடைய லெவல் அப்படிங்கிறது அது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ரீடிங் பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரான ஒரு லைன் வியூ அங்கே இருக்கும். இதில் பார்க்கும்போது உனக்கு தெரியும், இந்த மாதிரி மெர்க்குரி ஃப்ளோ ஆகி வந்துருக்கு பாரு இது வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். அதை பார்த்து ப்ராப்பராக என்ன பண்ணிக்கணும், ரீடிங்கை அந்த ஃப்ளோயிங் ஆஃப் மெர்க்குரி அந்த ட்ராக்கில் எவ்வளோ லிமிட் வரைக்கும் வந்திருக்கோ அதை பார்த்து ப்ராப்பராக நம்ம எடுத்துக்க வேண்டியது கட்டாயமும். அதுக்கு அடுத்து பார்த்தா அப்படின்னா தெர்மோமீட்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன் அப்படின்னா தெர்மோமீட்டரை பொறுத்தளவுக்கு ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அது ஏதாச்சும் ஒரு ஹார்டான ஆப்ஜெக்ட்ஸ் அது பட்டாலோ அது மேலே கீழே விழும்போது சில நேரத்தில் என்ன ஆகலாம், பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், உடையறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ரொம்ப நெருப்பு இருக்கிற இடத்துலையோ சன்லைட் இருக்கிற இடத்துலையோ ரொம்ப சூடான இடத்துல என்ன பண்ணக்கூடாது, தெர்மோமீட்டர் வைக்கக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதில் ரீடிங் காட்டிக்கிட்டே இருக்கும். மெர்க்குரிங்கிறது அந்த டெம்பரேச்சரை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும். லெபார்ட்டரி தெர்மோமீட்டர்னு அடுத்து பார்க்கும்போது இது நம்மளோட லேபு, ரிசர்ச்சு எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய தெர்மோமீட்டர் இது தான். இவங்க -10 டிகிரி செல்சியஸ்லேருந்து பாசிட்டிவ் +110 டிகிரி செல்சியஸ் வரைக்கும்
நமக்கு டிகிரி செல்சியஸ் ஸ்கேலில் இண்டிகேட் பண்ணி கொடுப்பாங்க. இவங்கள லேபில் தான் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க போகிறோம். இவங்களை யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ப்ரிகாஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெர்மோமீட்டர் பொதுவாக டு நாட் டில்ட் த தெர்மோமீட்டர் while மெஷரிங் த டெம்பரேச்சர், பிளேஸ் இட் அப்ரைட். அப்படின்னா இந்த தெர்மோமீட்டர் வந்து நாம் ப்ளேஸ் பண்ணி எடுக்கிறது இருக்கு இல்லையா, ரீடிங் எடுக்கும்போது அதை ப்ராப்பராக எடுக்கணும். தெர்மோமீட்டர் அப்படிங்கிறது இது டில்ட் பண்ணக்கூடாது. பொதுவாக இந்த தெர்மோமீட்டரை ப்ராப்பராக பார்த்துக்க வேண்டியது அவசியம். இது பெரிய கிளாஸ் டியூப் மாதிரி இருக்கும், நம்ம லேப்லேயே அவைலபிளாக இருக்குது. கீழே விழுந்ததுன்னா அவ்வளோதான் தெரிச்சிடும். ஸோ அதனால் இதை ரொம்ப பார்த்துக்கணும். ரீடிங் பார்க்குறதுங்கிறது ரொம்ப மைன்யூட் லெவலாக ஒரு லைன் தான் உள்ளே ரெட் கலரில் போட்டிருக்காங்க பாரு, அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் அதை ரொம்ப பார்த்து மைன்யூட்டாக பார்த்து நோட் பண்ண வேண்டியது அவசியம். அதோட சரௌண்டிங் எல்லா சைடுமே சுற்றி பார்க்கணும், எது வரைக்கும் அது ஃப்ளோ ஆகிருக்கு, கரெக்டாக ரீடிங்ஸ் அப்படின்னு திருப்பி பார்த்து தான் நம்மளால் ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அந்த ஒரு விஷயமும் அதில் கவனிக்க வேண்டியது இருக்குது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், கிளினிக்கல் தெர்மோமீட்டர் அண்ட் லெபார்ட்டரி தெர்மோமீட்டரோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ கிளினிக்கல் தெர்மோமீட்டர் இஸ் ஸ்கேல்டு ஃப்ரம் என்ன ரேஞ்சிலேருந்து என்ன ரேஞ்ச் வரைக்கும் காட்டும்னா 35 டிகிரி செல்சியஸ்லேருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் காட்டும். அதை ஃபேரன்ஹீட்டில் சொன்னால் 94 டிகிரி ஃபேரன்ஹீட்லேருந்து 108 டிகிரி ஃபேரன்ஹீட் வரைக்கும் காட்டும். பட் லெபார்ட்டரி தெர்மோமீட்டர் பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு ஸ்கேல் தான். டிகிரி செல்சியஸில் -10 டிகிரி செல்சியஸ்லேருந்து +110 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதே மாதிரி மெர்க்குரியோட லெவல் அப்படின்னு பார்க்கும்போது கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் அது ரொம்ப டாலாக இருக்காது, ரொம்ப ஒசரத்தில் கொண்டு போய் வச்சு அது ஃப்ளோ ஆகிற மாதிரிலாம் இருக்காது. அதுவாக ஓனாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அது ஓன் ப்ராசஸ்ங்கிறதுனால அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி கிங்க் அப்படிங்கிறது பல்புக்கு பக்கத்துலேயே இருக்கும். இந்த ஒரு விஷயத்தில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, கிங்க் அப்படிங்கிறது பல்புக்கு பக்கத்துலேயே இருக்கும். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, மெர்க்குரி ஃபால் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக, மேலே ஏறின மெர்க்குரி சடார்னு கீழே இறங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. பட் இங்கே என்னென்னா, மெர்க்குரி லெவல் வந்து உடனே என்ன ஆகும்னா ஃபால்ஸ் ஆகிடும். கிங் அதுக்கேற்ற மாதிரி உடனே என்ன பண்ணோம்னா ஃப்ளோ ஆன மெர்க்குரியை திரும்பவும் ஃபால்ஸ் டவுன் பண்ணும். அந்த பாசிபிள் இங்கே இருக்குது லெபார்ட்டரியில். பட் கிளினிக்கல் தெர்மோமீட்டரை பொறுத்த அளவுக்கு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது, ரீடிங் அப்படிங்கிறதுலாம் பார்க்கும்போது நம்ம எடுத்ததுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணும்போது முதல்ல என்ன பண்ணணும், தெர்மோமீட்டர் ரிமூவிங் தி தெர்மோமீட்டர் ஃப்ரம் ஆர்பிட் ஆர் மவுத். இந்த ஆம்பிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கைகளுக்கு இடையில கொண்டு போய் வச்சு பார்ப்போம் இல்லையா, கக்கத்தில் வச்சு பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி டெம்பரேச்சர் பார்ப்போம், அதே மாதிரி வாயிலையும் வச்சு பார்ப்போம். வச்சுக்கிட்டே ரீடிங் நம்மளால் பார்க்க முடியாது. அது என்ன பண்ணணும், எடுத்து தான் பார்த்து ரிமூவ் பண்ணியிருந்ததுக்கப்புறம் தான் ரீடிங் எடுத்து பார்த்து ப்ராப்பராக நோட் பண்ணிக்க முடியும். அது ஒரு விஷயம் இங்கே இருக்குது. பட் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விடோ சாலிடோ கேஸோ என்ன சப்ஸ்டன்ஸில் நம்ம லெபார்ட்டரி தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறோமோ அந்த ப்ராக்டிக்கல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் வச்சு அப்படியே பார்க்கலாம். ரீடிங் எடுக்கணுங்கிற அவசியமே இருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயம் அங்கே இருக்குது. அதே மாதிரி மெர்க்குரி லெவல் அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெர்க்குரி லெவல் ஜக்ஸ் ஆர் கிவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லோயரில் கீழே மெர்க்குரி ஜர்க் ஆகிறதுக்கு ஒரு பாயிண்ட் லெவல் ஒன்று அங்கே இருக்குது. பட் இங்கே வந்து ஜர்க் ஆகணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. அதனால் இந்த இடத்துல அந்த மாதிரி பாயிண்ட் எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்தா அப்படின்னா பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்காக மெர்க்குரி தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். லேபில் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண லெபார்ட்டரி தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணுறோம். டிஜிட்டல் தெர்மோமீட்டர் ஒன்று புதுசாக ஒன்று இருக்குது, உனக்கு தெரியும். டிஜிட்டல் தெர்மோமீட்டருங்கிறது ரீடிங்கை இப்படி எக்ஸிக்யூட் பண்ணிவிடும், நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு காட்டும். நம்ம எந்த பிளேஸில் தெர்மோமீட்டர் கொண்டு போய் நம்ம வைக்கணும், நம்ம பாடியில் மெடிக்கல் தெர்மோமீட்டரை கூட இருக்கும்போது இது மாதிரி நிறைய இன்றைக்கி அட்வான்ஸ்டாக டிஜிட்டலைஸ்டில் லெபார்ட்டரி கூட வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சென்சார்ஸ் யூஸ் பண்ணதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ரீடிங்ஸை நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நம்பரில் எக்ஸிக்யூட் பண்ணுறது. நம்பரில் ரீடிங்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் டிஜிட்டல் தெர்மோமீட்டர்னு பேர். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒன் ஸ்கேல்ஸ் பார்க்க போகிறோம். தெர்மோமீட்டரோட ஸ்கேல்ஸ் என்னென்னு ஏற்கனவே சொன்னோம்ல, செல்சியஸ் ஸ்கேல் அப்படின்னு ஒன்று இருக்குது.
செல்சியஸ் ஸ்கேல்ஸ் அப்படிங்கிறது ஆண்ட்ரஸ் செல்சியஸ் அப்படிங்கிறவர் 1742ல் ஸோ கேல்குலேட் பண்ணி சொன்னார். ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரை பேஸ் பண்ணி 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஒரு கிரேட் ரேட்டிங் எடுத்தார். ஸோ க்ரீக் வேர்டில் சென்டியம் அப்படின்னா 100ன்னு அர்த்தம். அதே மாதிரி கிரேடஸ் அப்படின்னா ஸ்டெப்ஸ்னு அர்த்தம். இந்த 2 வேர்டையும் ஒன்றா சேர்த்து சென்டிகிரேடு அப்படின்னு வந்தது. பின்னாடி நம்ம எப்படி கூப்பிட்டுக்கிறோம்னா சென்டிகிரேடுங்கிற வார்த்தையை செல்சியஸ் அப்படின்னு கூப்பிட்டுக்கிறோம். இப்படி தான் அதுக்கு யூனிட் வந்தது. ஃபேரன் ஹீட் அப்படின்னு பார்க்கும்போது டேனியல் கேப்ரியல் ஃபேரன் ஹீட்டுங்கிற சயின்டிஸ்ட் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரோட வேல்யூ 32 டிகிரி ஃபேரன்லேருந்து ஆரம்பித்து பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 212 டிகிரி ஃபேரன் இதெல்லாம் ஃபேரன் ரேட்டிங்கில் இருக்கிறத வச்சு அவர் கண்டுபிடிச்சார். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட் ப்ரூவ் பண்ணதுனால now we are using the terms. கெல்வின் அப்படிங்கிறது லார்ட் கெல்வின் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு எஸ்ஐ யூனிட்ஸுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து மெஷர்மெண்ட்டில் கேபிட்டல் கேன்னு எழுதுனா கெல்வின் சும்மாலாம் அவர் பேரில் எழுதுகிற மாதிரி வந்துச்சு. இவர் தான் ஃபஸ்ட்டு அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணி காட்டினார். 0 கெல்வின்னு அதை சொல்லுவோம். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி கெல்வின் ஸ்கேலில் இவர் நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. இப்படி 3 டைப்பில் யூனிட்ஸுங்கிறது இருக்குது. இந்த 3 டைப்ஸில் இருக்கிற யூனிட்ஸை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோ. இப்போ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அதே மாதிரி ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வைக்கும்போது என்ன ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறது இங்கே தெரியும். இப்போ காமனாக 32 டிகிரி ஃபேரன் அப்படிங்கிற ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி 32 டிகிரி ஃபேரன் ஹீட் 0 டிகிரி செல்சியஸுங்கிறது 273.15 கெல்வினுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். மேலே வேல்யூ ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது காமனாக 100 டிகிரி செல்சியஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 212 டிகிரி ஃபேரன் ஹீட்டு. இந்த 2 வேல்யூவும் 373.15 கெல்வினுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ பாயிலிங் பாயிண்ட் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் சப்ஸ்டன்ஸு எதுக்கு என்னென்ன ஈக்குவல். அப்போ 32 டிகிரி ஃபேரன் ஹீட் இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 273.15 K. 212 degree Fahrenheit is equal to 100 degree Celsius is equal to 373.15 K அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஸோ மெஷர்மெண்ட் ரீடிங்ஸை இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபேரன்ஹீட் அண்ட் டிகிரி செல்சியஸ்க்கு பார்க்கும்போது Fahrenheit minus 32 F minus 32 divided by 9 is equal to டிகிரி செல்சியஸ் தான் சி போட்டிருக்காங்க. இங்கே ஃபேரன்ஹீட் அங்கே செல்சியஸுக்கு சி பை 5 இது ஒரு ஃபார்மேட்டு. இது செல்சியஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு காமன் ரிலேஷன்ஷிப். இப்போ கெல்வினுக்கு இந்த சைடு கெல்வினுக்கு செல்சியஸும் பார்க்கும்போது கே இஸ் ஈக்குவல் டு 273.5 ப்ளஸ் சி. இந்த 2 ஃபார்முலாவை ஆக்சுவலாக மனப்பாடம் பண்ணிக்கோ, சம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஒரு டேப்லெட் காலத்தை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்க 1 மார்க் கொஷினில் வரலாம். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளவு, அதுக்கு ஈக்குவலண்ட்டான டிகிரி ஃபேரன்ஹீட், ஈக்குவலண்ட்டான கெல்வின். ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அதே மாதிரி டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடி காமனாக என்ன இருக்கணும் அப்படிங்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோ. ஆவரேஜாக ரூம் டெம்பரேச்சர் என்னங்கிறதையும் செக் பண்ணிக்கோ.